நம்மளோட உழைப்பு நேர்மையா யாரா இருந்தாலும் அவங்க ஒருத்தர் வரணும். அதுக்காக நான் ஆணவனை வேண்டிக்கிறேன். இப்போ ஈரோட்ல 2 கட்சி தான் நிக்குது. நாம் தமிழர் கட்சி, திமுக நிக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க? எதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு வரும், டிஎம்கே தான் வருவாங்க, ஆளுங்கட்சி தான் வருவாங்க. திமுக தான். எதனால ஜெயிக்குன்னு நினைக்கிறீங்க? ஓரளவு எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம தீமானனுக்கு ஓரளவுக்கு ஓட்டு விழுவுங்க. அதான் ஜெயிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி தான். இளைஞர்கள் பூராமே பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கு ஓட்டு போடுவாங்க. இந்த வீட்டு திமுக இருக்குதுங்க. சரிங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஓரளவுக்கு ஓட்டு வாங்குவாங்க. வருங்களா? ஆமாம், கண்டிப்பாக வருங்க. சரிங்க. ஆனால் பணம் தான் ஜெயிக்குங்கிற ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்குது. எல்லா இடத்துலையும் பணம் தான் விளையாண்டுட்டு இருக்குது, எல்லா தேர்தலையும் பொறுத்த வரைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேர்தல் கமிஷன் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக நடவடிக்கை எடுத்தாங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்லைங்க. கட்சி வரைக்கும் ஓட்டு போடக்கூடாது. விஜயகாந்தையே கொள்ள மாதிரி தங்க மாதிரி இருக்குல்ல, தங்கத்தையே கொண்டுட்டா அப்புறம் இவனெல்லாம் ஓட்டு போட்டால் வேஸ்ட். வணக்கண்ணா. வணக்கங்கண்ணா. நீங்க ஈரோடு கிழக்கு தொகுதிங்களா? ஆமாங்கண்ணா. இப்ப 2வது முறையா வந்து இடைத்தேர்தல் வருது. திமுக, நாம் தமிழர் கட்சி, இந்த 2 தான் நிக்குது. யாருக்கு ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு? சீமானுக்கு ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குங்க. 3 வாட்டி கட்சி ஓட்டு அங்கெல்லாம் ஓடுவாங்க. சீமான் தான் ஜெயிக்கிறதுக்கு நம்பர் 1 இருக்கு. சீமானுக்கு தான் ஓட்டு அதிகம் வருதுங்களா? கட்சி மாதிரிங்க ஓட்டு போட்டாலும் ஜெயிக்க வாய்ப்பு இல்லைங்க. கட்சி வரைக்கும் ஓட்டு போடக்கூடாது. விஜயகாந்தையே கொள்ள மாதிரி தங்க மாதிரி இருந்தா தங்கத்தையே கொண்டுட்டா அப்புறம் இவனெல்லாம் ஓட்டு போட வேஸ்ட். ஐயா வணக்கம். நீங்க ஈரோடு கிழக்கு தொகுதிங்களா? ஆமாங்க. இங்க இப்ப திமுக, நாம் தமிழர் கட்சி 2 நிக்கிறாங்க. சரிங்க. யாரு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது பொதுவா அது நமக்கு வந்து எதுவும் சொல்ல போறது இல்லைங்க. நமக்கு அந்த அனுபவம் தெரியாதுங்க. சரிங்கய்யா. அது ஆண்டவன் செய்யல. யாரு வந்து மனசுல நல்லதுன்னு நினைச்சு வராங்களோ அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மக்கள் 1000 வயசும் அவங்க தேவைக்கு அவங்க கொடுப்போம், வாங்குறதுக்கும் பிடிக்கிறதுக்கும் அவங்களுக்கு சௌகரியமா போயிருங்க ஐயா. சரிங்கய்யா. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்மளோட உழைப்பு நேர்மையா யாரா இருந்தாலும் அவங்க ஒருத்தர் வரணும். அதுக்காக நான் ஆணவனை வேண்டிக்கிறேன். இப்போ ஈரோட்ல 2 கட்சி தான் நிக்குது. நாம் தமிழர் கட்சி, திமுக நிக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க? எதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு வரும், டிஎம்கே தான் வருவாங்க, ஆளுங்கட்சி தான் வருவாங்க. இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க? மக்கள் என்ன பேசிக்கிறாங்க? தான் என்ன பேசிக்கிறாங்க? மக்களுக்காக வந்து எதுவும் பண்ணது கிடையாது. எல்லாமே விலைவாசி எல்லாமே அதான் விலைவாசி ஏறி போச்சு. இப்ப கரண்ட் பில்லு ஏறி போச்சு, சொத்து வரி ஏறி போச்சு. சுத்தமா பார்க்க போனா எல்லாமே அவுட்டு. ஆனா அதுக்கான வருமானம் நம்ம கிட்ட இல்ல. வர முடியல. கறி ஒண்ணா இந்த பக்கம் நம்மளுக்கு வியாபாரம் ஆகுது. கறியை ஒண்ணு ஓடுறதில்ல. ஐயா வணக்கம். இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதியில வந்து திமுக, நாம் தமிழர் கட்சி 2 நிக்கிறாங்க. எது ஜெயிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ஐயா? திமுக தான். எதனால ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க ஐயா? ஓரளவு எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்கல்ல, இந்த மாதிரி இல்லாம. அப்படிங்களா? சரிங்க. நீங்க ஈரோடு கிழக்கு தொகுதிங்களா? இப்போ எதிர்கட்சிகள் யாருமே நிக்கல. நாம் தமிழர் கட்சி, திமுக 2 கட்சி தான் இங்க நிக்குது ஈரோட்ல. நிலவரம் எப்படின்னா இருக்கு? மக்கள் எப்படி என்ன நினைக்கிறாங்க? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குங்க. ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். ஆளுங்கட்சியில என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆளுங்கட்சியில பணம் கொடுத்து எல்லாம் விளையாடுதுங்க, பணம் விளையாடுது. அதனால ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குங்க. சீமானனுக்கு ஓரளவுக்கு ஓட்டு விழுவுங்க. ஆனால் ஜெயிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி தான். ஆளுங்கட்சி வீட்டுக்கு காசு கொடுக்குறாங்க. அப்படிங்களா? வீட்டுக்கு காசு கொடுக்குறாங்க. சரி. தெருவுக்கு காசு கொடுக்குறாங்க. அதனால வந்து என்னன்னா, மக்களை வந்து இந்த பணத்தை போட்டு வாயை அடைக்கிறாங்க. வாயை அடைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கம்பல்சரி ஓட்டு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. கொண்டு போகிறப்ப எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2 இந்த மாதிரி மிஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அண்ணனுக்கு வாக்கு செலுத்துவாங்க. அப்படியும் மீறி இளைஞர்கள்லாம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் பூராமே பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கு ஓட்டு போடுவாங்க. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெருசுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா காசை வாங்கிட்டு இதுக்கு திமுகவுக்கு தான் போடுவாங்க. சரி, நன்றி ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம். இப்போ ஈரோட்டில் வந்து திமுக, நாம் தமிழர் கட்சி தான் நிற்குது. வேற எந்த கட்சி நிற்கல. இப்போ நாம் தமிழர் கட்சி நிற்குது, திமுக நிற்குது, அப்புறம் சுயேட்சை நிறைய பேர் நிற்கிறாங்க. இதுல மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க? யாரு ஜெயிக்க வெற்றி வாய்ப்பு இருக்கு? வெற்றி வாய்ப்பு வந்துங்க திமுக இருக்குதுங்க. சரிங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஓரளவுக்கு ஓட்டு வாங்குவாங்க. வருங்களா? ஆமாம், கண்டிப்பா வருங்க. சரிங்கய்யா. 100 உண்மைங்க. ஓரளவுக்கு டெபாசிட் வாங்குவாங்க. ஒரு 50,000 ஓட்டு 60,000 ஓட்டாவது வாங்குவாங்க. வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. வணக்கம்ண்ணா. நீங்க ஈரோடு கிழக்கு தொகுதிங்களா? ஆமாங்கண்ணா, ஈரோடு கிழக்கு தொகுதி. இப்போ 2வது முறையா வந்து இடைத்தேர்தல் வருது. ஆமா ஆமா. எந்த கட்சியும் வந்து இப்போ எதிர்கட்சி எதுவுமே நிக்கல. நாம் தமிழர் கட்சி, திமுக 2 தான் நிக்குது. ஆமா ஆமா. இங்க நிலவர மக்கள் என்ன பேசிக்கிறாங்க? எதுக்கு வாய்ப்பு இருக்கு?
மக்கள் நிலவரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வாய்ப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியறது இல்லை. ஏன்னா பணம் தான் ஜெயிக்குங்கிற ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்குது. எல்லா இடத்துலையும் பணம் தான் விளையாண்டுட்டு இருக்குது எல்லா தேர்தலையும் பொறுத்த வரைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேர்தல் கமிஷன் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக நடவடிக்கை எடுத்தாங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது மக்களும் கொஞ்சம் திருந்த வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ ஈரோடு கிழக்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு திருவிழா மாதிரியே இருக்குது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஒரு பாதி தான். ஆனால் போன தேர்தல் வந்து ரொம்ப திருவிழா மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் மக்கள் வந்து மனசு வைக்கணும். பணம் வாங்காமல் வாக்கு செலுத்தினால் நிச்சயமாக நேர்மையாக நிற்கிறவங்க ஜெயிக்கலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை.